சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து கூல் சுரேஷ் அப்படி அந்த கூல் வரதுக்கு காரணமே விஜய் சார் தான். என்னுடைய வரலாறு திருப்பி பார்த்தாக்க தெரியும். அதே மாதிரி கோட்டு படத்துக்கு நான் ப்ரமோஷனுக்கு இந்த ஆடு எடுத்துன்னு வரதுக்கு என்ன காரணம்னா, ஆடு அதாவது இங்கிலீஷ்ல கோட் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல வந்து அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஆடும் அதுல வந்து ஆட் ஆகுது. அதனால என் தளபதி அவர்களை அந்த கோட்டு படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் செய்வதற்காக ஆடையை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சாரு படத்தை பார்த்து ஆடுங்கடா. ஏய் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சாரு படத்துக்கோ போடுங்கடா. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சாரு படத்துக்கு போடுங்கடா. எந்த தனிந்தது காடு கோட்டு படம் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால என்னுடைய சொந்த செலவில் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு விருந்து வைக்க போறேன். தளபதி விஜய் அவர்களின் கோட்டு 2026 போடுற ஓட்டு. அது மட்டும் இல்ல, என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் மாநாடு அந்த படம் என்னுடைய தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்திருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள். அவருக்கு நான் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இன்னைக்கு விஜய் சாரோட கோட்டு படத்துக்கு ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கோட்டு படத்துக்கு வந்து நான் எப்பவுமே வரும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ப்ரமோஷன்ல வருவேன். இன்னைக்கு ஆடு எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம், கோட்டு அப்படின்னு சொன்னாலே தமிழ்ல வந்து ஆடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ அதனால தளபதி விஜய் அவர்களின் படத்துக்கு ப்ரமோஷனுக்காக இந்த ஆடோட எடுத்துட்டு வந்தேன். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. ஏய் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. ஆமா ஆமா, அதாவது எப்ப விஜய் சாரோட படம் கோட்டு படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நான் மைண்ட்ல வச்சுட்டேன், நம்ம ஒரு ஆடு ஒன்று வாங்கி அதை வந்து ப்ரமோஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு. நான் வாங்கின ஆடு அது வந்து புனர்பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவாங்க அது அந்த அந்த இதுக்கு என்னப்பா சொல்லுவாங்க, அந்த ஆணும் பெண்ணும் சேருவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அந்த ஆடை அதை பண்ண வச்சு அதுல வந்து குட்டி போட வச்சு அந்த இனப்பெருக்கம், அந்த நான் வாங்கின ஆடை இனப்பெருக்கம் செய்ய வச்சு அன்னையில இருந்து பாலூட்டி சீராட்டி தாளாட்டி பிஸ்கட் ஒன்று கூட எல்லாரும் ஆட்டுக்கு என்னென்ன போடுவாங்க, புல்லு போடுவாங்க. புல்லு போடுவாங்கன்னா இந்த புல்லு நினைச்சிட போறீங்க, ஆடு சாப்பிடுற புல்லு போடுவாங்க. ஆனா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மாநாடு படத்துக்கு இயக்குனரான என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மறுபிறவியை கொடுத்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆட்டுக்கு புல்லு மட்டும் கொடுக்காம பிஸ்கட்லாம் கொடுத்துட்டா. பாத்தீங்களா, அது மட்டும் இல்ல, பிஸ்கட் வந்து இனிப்பான பொருள். இந்த இனிப்பு வந்து ஆடு கொடுத்து இந்த படத்தை ஹிட் ஆக்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இல்ல அதான பார்த்தேன், என்னப்பா கான்ட்ரவர்சி அதுவும் கேட்கலையான்னு பார்த்தேன் இல்லையா. ஆடும் படம் பார்க்கணுங்க. விஜய் சாருக்கு ஆடுக்கு மனிதர்கள் மட்டும் விஜய் சாருக்கு மனிதர்கள் மட்டும் ரசிகர்கள் இல்ல, புரியுதா? எல்லா ஜீவராசிகளுமே விஜய் சாருக்கு ரசிகர்கள் தான். ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு ஆடு எடுத்துட்டு வராம யானை தான் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனால்
யானைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால என்னால யானை எடுத்துட்டு வர முடியல. அதை கொடி இருக்கு, கூல் சுரேஷ்க்கு இருக்குங்க. நான் எதுக்காக யானை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தளபதி அவர்களின் கோட்டு 2026 படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.